நம்ம 30 டேஸோட ஃபிட்னஸ் சேலஞ்ச் முடிஞ்சுது. அதை பத்தின ஒரு சில நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும், கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது, ஒரு சில சரி செய்ய வேண்டிய விஷயங்களையும் பத்தி பேசலாம் தான் இந்த வீடியோ. நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப பெட்டரா இருந்தது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இது சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸல் சைஸ்ல சட்டை போட்டுட்டு இருப்பேன். இப்போ எல் சைஸ் சட்டையே கரெக்டா இருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலையில இந்த வாக்கிங் போயிட்டு வரப்பையும் சரி, இல்ல காலையில பண்ண முடியாம ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, அப்போ நமக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்னா, நான் தான் நம்ம வந்து எல்லாமே வர முடியும், ஆனா நம்ம தான் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் ரன்னிங் போனது. நான் இந்த வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை 30 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 14 கிலோமீட்டர் ஓடிடுவேனா, 2 கிலோமீட்டர் ஓடிடுவேனான்னு கேட்டா கூட நான் ஓடிடுவேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தேன். இப்போ ஓகே 14 கிலோமீட்டர் ஓடிட்டோம். இப்போ என்ன பார்த்து கேட்டா ஓடிடுவேன், 2 ஓடிடுவேன், 5 ஓடிடுவேன், 14 கூட ஓடிடுவேன். ஏன்னா ஓடிருக்கேன்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ரெண்டாவது நைட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் இருக்கும். என்னடா பண்றோம், வேலைக்கு போறோம் வரோம், இப்படியே போயிட்டு இருக்குன்னு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ரெண்டாவது இன்னொன்று உடம்பு வலியும் பாத்தீங்கன்னா ஹெவியா இருந்தது, சீக்கிரம் தூங்கிட்டேன். ரெண்டாவது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அது கொஞ்சம் ஃபீல் பெட்டரா இருந்தது. இப்போ மாத்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் போட்டேன். ஆனா 30 டேஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத ஒன்றும் பெருசா போடல. ஆனா எனக்கு ஏதாவது ஒன்று பண்றதே பெரிய விஷயம் தான். ஆனா இருந்தாலும் அடுத்த வாட்டி ஏதாவது இந்த மாதிரி போட்டா இதுதான் பண்ண போறேன், இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படி எனக்கும் புரியுது. ஆனா இருந்தாலும் எனக்கு இதை பண்றதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங், போக போக ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணணும். நல்லபடியா கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கணும், அது ஏதாவது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். நானும் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த டேபிள் போட்டுருக்குது, இந்த செடி வச்சிருக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட்ல டபுள் பெனிஃபிட். இது நம்ம பார்க்கும்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவ், அதாவது இந்த பேக்ரவுண்டுக்கு யூஸ் ஆகுது இல்லை, அதுதான். அது போக பாத்தீங்கன்னா இடையே நான் சொல்லியிருப்பேன் 83 கேஜில இருந்து 78 கேஜி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஜிம் லீவுங்கிறதுனால வெயிட் போட முடியல. ஜிம் ஓப்பன் ஆனோடனே அதையும் ஒரு வீடியோவா போடுறேன். மேபி இடையில டீ சாப்பாடுலாம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால 83ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 80 வந்திருப்பேன். 3 கிலோமீட்டர் 3 கிலோனாலும் நமக்கு பெனிஃபிட் தானே. 5 குறைக்க சொன்னா 3 தான் குறைச்சேன் அப்படின்ட்டு. ஆனா அப்படி சொல்ல முடியாது, வெயிட் போட்டு பார்த்துட்டு சொல்லலாம். திடீர்னு நான் 78 வந்துட்டேன்னா பார்ப்போம், சரிங்களா? அவ்வளவுதாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், ஏதாவது உழப்பிட்டேன்னு தோணுச்சுன்னா நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சுனாலும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏன்னா உங்க வாழ்த்துக்கள் அடுத்து என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே நண்பர்களே, எல்லாரும் நிலைத்தன்மையோட இருங்க. பார்க்கலாம்.